வீரப்பன் தேடுதல் வேட்டையின் போது அதிரடிப்படையால் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் இழப்பீடு வழங்க வேண்டும் என சேலம் ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக கொளத்தூர் பகுதி மக்கள் அளித்த புகாரில் உயிரிழந்த பெரும்பாலானோரை அடையாளம் தெரியாத சடலம் என்றும் வீரப்பன் கூட்டாளி என்றும் அறிக்கை கொடுத்து காவல்துறையினர் பல விஷயங்களை மூடி மறைத்துவிட்டதாக குற்றம் சாட்டியுள்ளனர். ஆனால் தற்போது காவல்துறை மூலமாகவே தங்களுக்கு ஆதாரம் கிடைத்துள்ளதாக கூறி அந்த ஆதாரங்களின் அடிப்படையில் மறு விசாரணை நடத்தி பாதிக்கப்பட்ட அனைத்து குடும்பத்தினருக்கும் இழப்பீடு வழங்க அரசு முன்வர வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். எங்களுக்கு ₹1 கூட செய்யல. இதுல என்கவுண்டர் டெட் நிறைய இருக்குது, அவங்களுக்கும் கொடுக்கல. இவங்க வந்துட்டு கொஞ்சம் பேருக்கு மட்டும் ஏற்கனவே வந்துட்டு அரசு அறிவிச்ச மாதிரி கொடுத்துட்டு மறுபடியும் மறுபரிசீலனை வந்துட்டு அவங்களுக்கே கொடுக்குற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்களே. இந்த இன்னும் நாங்க விடுபட்டவங்கள என்ன பண்ணிட்டோங்க? நாங்க வந்துட்டு எவ்வளவோ கஷ்டப்பட்டோம். இருக்கிற காடு ஊடு எல்லாத்தையும் வித்துட்டு கர்நாடகாவில் வந்துட்டு தனியா கண்டிஷன் பையில இருந்து தடாவில இருந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டு வந்தோம். இது நாள் வரையில எங்களுக்கு ₹1 இது கிடையாது. நாங்க வீரப்பன் கூட்டாளியை சுட்டுன்னு சொல்லி அவங்க எல்லாம் அப்படி ஒரு ஜோடிச்சு பேப்பர் எடுத்து கொண்டாந்து பவத்தை கிழிச்சு ஆத்தல் போட்டாங்க. பாடியும் எங்க கிட்ட கொடுக்கல. எப்படிங்க சார் நாங்க உண்மையான தகவல் வாங்க முடியும்? எங்ககிட்ட பாடி கொடுத்தா கூட நாங்க கேட்கலாம். பாடிவே கொடுக்கலையே நாங்க எங்க என்னன்னு கண்டுபிடிக்க முடியும் சார்? அப்பெல்லாம் எங்க பிள்ளைங்க சின்னதுங்க, 8 வருஷம் 9 வருஷம் இப்படிதான் எங்க பிள்ளைங்க 3. எங்க போய் பண்ண முடியும்? என்னன்னு வெளி உலகம் என்னன்னு தெரியாது. இன்னைக்கு அந்த கூட பாத்துக்கலாம், அன்னைக்கு எங்களுக்கு என்னன்னு தெரியாதுங்க சார்.